ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோட சமீபத்துல சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த படம் தாங்க மாயபிம்பம். இந்த படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கும் போதே நம்ம படத்தோட ஹீரோ ஜீவா ஜெயில இருக்காரு. ஆனா அவர் ஒரு சாதாரண கைதி இல்லைங்க. மற்ற கைதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு டாக்டர். திடீர்னு ஜெயில ஒரு போலீஸ்காரருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அப்ப நம்ம ஹீரோ ஜீவா ஒரு பேனாவை வச்சு அவருக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாற்றுறாரு. அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடுது ஹீரோ ஒரு செம்ம டேலண்டான டாக்டர். இப்படிப்பட்ட டேலண்டான டாக்டரா இருக்கிற ஹீரோ ஏன் இந்த ஜெயில இருக்காரு தெரிஞ்சுக்கணுமா? அப்படியே கதை பிளாஷ்பேக்கு போகுது. கதை 2005க்கு போகுதுங்க. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பெல் பாட்டம் ஃபேன் பட்டன் மொபைல் அந்த காலத்து வைஃப் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துங்க. எங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோ ஜீவா டாக்டர்ஸ் படிக்கிறார். நம்ம ஹீரோவுக்கு ஹரி, ராஜேஷ், அருண் மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட வேலையை காலேஜில் இருக்க பொண்ணுங்களை பத்தி பேசுறது தான். அதுல ஒருத்தன் தான் ஹரி. பெண்கள் சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டு சுத்திட்டு தெரியாது. இப்படிப்பட்ட நண்பர்களோட ஜாலியா சுத்திட்டு இருக்க ஹீரோ ஒரு நாள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோ இந்த படத்தோட ஹீரோயின் சுமதிய பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு ஸ்பாக்குங்க. ஒரு சின்ன லவ்னே சொல்லுவான். சுமதி ஒரு லோக்கல் கிளினிக்ல நர்ஸாக வேலை செய்யறாங்க. எப்படியாவது சுமதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல பட்ட அடிக்கி சுமதி தான் ஹீரோவுக்கு முதலுதவி பண்றா. இங்க தாங்க இவங்க 2 பேருக்குள்ளேயும் பழக்கம் ஆரம்பிக்குது. இப்படி 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி ரொம்ப அக்கறையா பழகிட்டு இருக்காங்க. இங்கதான் சுமதியோட குடும்ப சூழ்நிலை என்னன்னு நமக்கு சொல்றாங்க. சுமதியோட அம்மா பல ஆண்களோட தொடர்புல இருக்காங்க. அவங்க அப்படி இருக்கிறது சுமதிக்கு சுத்தமாவே பிடிக்கல. சுமதியோட அம்மா இப்படி செய்யறதுனால சுமதியை அந்த ஏரியால இருக்க ஆட்கள் ஒரு மாதிரியான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. இதனாலேயே சுமதி ஹீரோ கூட ரொம்ப டீசெண்டாவே பழகுறாங்க. சுமதி இப்படி பழகுறதுனால ஹீரோவுக்கு அவங்க மேல ஒரு தனி மரியாதையே வருது. இப்படி 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவோட நண்பர் ஹரி ஹீரோ கிட்ட சுமதி அம்மாவை பத்தி சொல்லிட்டு இவளும் அப்படிப்பட்ட ஆள் தான், அதனால கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதை நம்பல. அப்பதான் அவன் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். அது என்னன்னா சுமதியை கூட்டிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்க, அவ அதை தடுக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோவுக்கு ஹரி சொன்ன விஷயம் கேட்டுட்டு ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது. சுமதி நம்ம கிட்ட பழகுறது காதலா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு தப்பா யோசிக்க ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் சுமதி ஹீரோவுக்கு செய்யற சின்ன சின்ன அக்கறையான விஷயங்களை கூட ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தப்பா பேச ஆரம்பிக்கிறேன். இதுதான் படத்தோட தலைப்பு மாயபிம்பம். அதாவது இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நம்புறது. அப்படிதான் நம்ம ஹீரோவும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றத இல்லாத ஒரு விஷயத்த நம்புறான். இதனால சுமதி நம்ம கிட்ட உண்மையா பழகுறாளா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு யோசிக்க ஹரி சொன்ன அந்த விஷயத்த செஞ்சு பாத்துடலான்னு முடிவு பண்றான். சுமதியை ஒரு தனி இடத்துக்கு வரவழைக்க பிளான் போடுறான். சுமதி ரொம்ப நம்பிக்கையோட ஜீவா கூப்பிட்ட இடத்துக்கு வராங்க. ஆனா அங்க ஜீவா தன் காமத்தை காட்டும் போது சுமதி அப்படியே சாக்காயிடுறாங்க. உன்னை நான் ஒரு நல்ல டாக்டர்னு பார்த்தேன்டா, ஆனா நீங்க ஒரு மிருகம் தானடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சுமதி அழுதுகிட்டே போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு உடைக்குது. தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு தோணுது. அந்த இடத்துல உடஞ்சா உட்கார்ந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோவுக்கு போன் வருது. அதுல சுமதி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அந்த நிமிஷமே ஹீரோவோட உலகமே இருண்டுடுதுங்க. நாம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு காதறி ஆள ஆரம்பிக்கிறார். ஹீரோவும் சுமதியோட பாடிய கடைசியா பாக்குறதுக்கு அடி போறாரு. அப்பதான் ஹீரோவுக்கு சுமதியோட டைரி கைக்கு கிடைக்குது. அதுல ஹீரோவை பத்தி அவங்க அவ்வளவு உயர்வா எழுதியிருக்காங்கன்னு படிக்கும் போது ஹீரோ மட்டும் இல்லாம பாக்குற நம்மளோட கண்ணுலயும் தண்ணி வந்துடுதுங்க. சுமதியோட அந்த நிலைமைக்கு நாம தான் காரணம்னு குற்ற உணர்ச்சியில இருக்கிற ஹீரோ யாருக்கும் சொல்லாம போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் செஞ்ச தப்ப சொல்லி சரண்டர் ஆகிறார். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தண்டனை கிடைச்சு அப்படித்தான் இப்ப ஜெயில இருக்கார். அப்படியே கட் பண்ணா இப்ப பிரசன்ட் டைமுக்கு வருவோம். ஹீரோ இப்போ ஜெயில இருக்க கைதிகளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு தன்னோட தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியே இந்த படத்தை எங்க முடிக்கிறார். இந்த படத்து மூலமா நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பொண்ணோட கண்ணியத்தை சந்தேகிச்சா அதுல அழிய போறது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அத சந்தேகப்பட்டவனோட வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ சொல்றதோட இந்த படத்தையே முடிச்சிட்டாங்க. எப்படி இருந்துச்சு என்னோட விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.